உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மள தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார், சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போகுது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9, 10 வக்கரம். 10 வக்கரம் பெற்றா மேசராசிக்கு என்ன சொன்னீங்கன்னு நான் பார்த்தேன். பெரும்பாலும் 10 வக்கரம் பெற்று 12 இருந்தார். அவர் 12 இருந்து அந்த கதை வேற. ஆனா உங்களுக்கு 9, 10 11ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். இதுல ஒரு முக்கியமான பாயிண்டா தான், 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே 9, 10 ஏற்கனவே இருந்தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போச்சு. ஏன்? 9, 10 11 இருந்தா, 11ங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்திலே 9 10 இருக்கும் பொழுது தொழில் முன்னேற்றம், விளக்கு போன்ற அத்தனையும் சரியாயிடும் 11ஆம் இடத்துல. அப்ப அந்த 11ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன பண்றார்? வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 9, 10 காலியாவது. 9 என்பது என்ன? அப்பாவுடைய உடல்நிலை, அப்பா கூட இருக்கிற போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, இதெல்லாம். அண்ணே, ஏன்னே நீங்கள் கொல்லப்புறமா வீட்டுக்கு போகிறீங்க, என்னப்பா பண்ணுறது? ஹால் வழியாக போனால் எங்கள் அப்பா நடமாட்டம் இருக்கும், நமக்கும் வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்தால் சோறு கிடைக்காம போயிடும். அதனால இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்லையானே? கம்முன்னு போடா. நானே இந்த வீட்டில் எப்போ வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். நிறைய வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும், நிறைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரும். ஆமாம், சொல்லிட்டாரு பெரிய கவர்னரு, ஆமாம் கிளம்பிட்டாரு பெரிய பிரதமர், அப்படிங்கிற மாதிரி தான். உன் வயசில் நான்லாம் பாடுறா, உன் வயசில் சச்சின் டெண்டுல்கரை பாடுறா, உன் வயசில் இப்போ தான் வந்து அப்பயே 100 சதம் அடிச்சிட்டாரா, 22 வயசில் 100 சதம் 100 அடிச்சிட்டாரு. அந்த பையன் திருப்பி கேட்டானா, அப்பா கரெக்டுப்பா, உங்கள் வயசில் இருக்கிறவர் கூட அதுக்குள்ளே முதலமைச்சரே ஆகிட்டாரு, நீங்கள் ஒன்றும் ஆகாமல் இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்பா ஆனதுக்கப்புறம் உணர்றேன் சார், குழந்தைங்களை நம்ம ஏதாவது கேட்டால் அது திருப்பி கேட்டுருது. என் குழந்தை மாயாவை நான் கேட்குறேன், இங்கே பாரு ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது, புரியுதா இல்லையா? அது திருப்பி கேட்குது, சரிப்பா நீயும் ஃபோனை வச்சிரு, நானும் ஃபோனை வச்சிடுறேன். அது முடியாதேப்பா. அப்போ 9 வக்கரம் பெறும் பொழுது அப்பா கூட தண்டத்துக்கு சண்டை, ஏதாவது ஒரு சண்டை. நண்பன் படம் போய் பாருங்க, அந்த படத்தில் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன், அப்பா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்து இன்ஜினியர் ஆயிடுறேன்ப்பா, ஆனால் நான் ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்க மாட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி பண்ணால் சின்ன காரு, சின்ன வீடு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா சொல்லும்போது அவர் கேட்டுப்பார். 9 வக்கரம் பெறுகிறான். வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அப்பா கூட வரும். சென்சிட்டிவ் டாபிக்ஸை தவிர்ப்பது நலம். அதே நேரத்தில் 10 வக்கரம் பெறும் பொழுது 11ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 10 என்பது தொழில்காரகன். தொழில்காரகன் வக்கரம் பெறும் பொழுது அகலக்கால் வைக்கிறது. சார், இன்னைக்கு நாள் நிலைமையில பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அகலக்கால் தான் பெரிய ப்ராப்ளமே. ஒரு பிஸ்னஸில் உட்காந்து உருப்படியாக சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது கடை, 3வது கடைலாம் போடலாம். இப்போ என்ன இப்போ பிஸி ஆகிட்டோன்னு சொல்லி நமக்கு 2வது கடை. சில பேர் ஓப்பனிங்லேயே 4-5 கடை ஆரம்பிச்சு, சார் வி ஆர் பில்டிங் எ கார்பரேட் அக்ராஸ் தி வேர்ல்டு, அக்ராஸ் தி தமிழ்நாடு, பேன் இந்தியாவில் நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு கடைக்கு சம்பளம் கொடுக்கவே நம்மளால முடியல கோபால். இதில் நம்ம இங்கே 2வது கடை, 3வது கடை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸ் நல்லா ஓடுதுங்கிறதுனாலேயே இன்னைக்கு நல்லா ஓடுது, நாளைக்கு நல்லா ஓடுறதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டே வரணும். வரிசையாக அந்த கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த வேல்யூஸ் அதுக்குள்ளே போடணும். இது நின்று ஓடும், இப்படி பண்ணிக்கின்னா இப்போ இல்லைன்னா மாதம் பிஸ்னஸ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும், இவ்வளோ பணங்கிறது வரும், அதை வச்சு நான் சீட்டு போட்டிருக்கேன், அந்த பணத்துலேருந்து இன்னொரு கடை ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி தெளிவான திட்ட வரைவு வேணும். நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிடுறீங்க. அப்பாட்ட போய் என்ன கேட்குறீங்க, ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்பா சலூன் கடை. 15 லட்சத்துக்கு என்ன ராஜா பண்ண போகிற? ஃபாரின் இம்போர்ட் பண்ணி ஒரு 4 சேரு, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே லைட்டிங்ஸு, ஏசி சார். முடிவிட்ட தானே வந்தாங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஸ்பா லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. தேவையில்லாத செலவுகள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 கூடையன் வக்கரமாகும் பொழுது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள் இவங்களுடைய திங்கிங்ஸ் எல்லாமே யார்கிட்டையும் டிஸ்கஷனே கேட்க மாட்டாங்க. அண்ணா இப்படி நினைக்கிறானா, இன்றைக்கி காலையில் நான் சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் தம்பி ஒருத்தட்ட கேட்டேன், தம்பி எனக்கு இப்படி ஒருத்தர் கேட்குறாங்க, நான் செய்யலாமா? அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் வேறு ரூல்ஸ் எல்லாம் மாறப்போகுதுன்னு இழந்து பண்ணாதீங்க சார், நமக்கு தெரியலன்னா கேட்டு செய்யுங்க. இளைய தலைமுறை நம்மளோட வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்மளால் எல்லா நேரமும் இளமையாக இருக்க முடியாது. நமக்கு எல்லாம் தெரியவும் தெரியாது. இன்றைக்கி 4 நிலைமையில் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? ரிஷபராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்சேன் சார், காய்கறி கடை வச்சுருக்கோம் சார், சரி அப்படியே காய்கறி கடையும் வச்சுட்டு சைட்டில் ஈவினிங் ஆனால் நான் இந்த வேலையும் சேர்த்து பார்ப்பேன், ரியல் எஸ்டேட் பில்டிங்கும் பார்ப்பேன் சார். அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லாமல் 2 பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறீங்களே. ஆனால் கேட்க மாட்டாங்க. பிஸ்னஸ் என்பது மனநிலையுடன் தொடர்புடையது. 9-10 கூடியர் வக்கரமாகும் பொழுது அப்பாவுக்கு பிரச்சனை வரும். அகலக்கால் வைப்பீங்க. இருக்கிற பிஸ்னஸ் போதும், அதில் வர்ற வருமானம் போதும். இதை நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற பிஸ்னஸ் போதும், வர்ற வருமானம் போதும், அகலக்கால் வைக்காதீங்க. நவம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சனியை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், சனியை போல அள்ளி கொடுக்கும் ஒரு கிரகம் இந்த உலகத்தில் யாரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டயலாக் சும்மா மனசுலேருந்து சொல்கிறதுங்க. காரணம் என்னவென்றால், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவருடைய பிரீத்தி என்பது மிக பிரம்மாண்டமானது. சனி இப்பொழுது மீனத்தில் வந்துவிட்ட இந்த காரணத்தினாலே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சனி மீனத்தில் இருப்பது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய பெரிய தீமைகளை செய்வதில்லை. குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் நிறைய அனுகிரக மூர்த்தியாக செயல்படுகிறார். எந்த ஒரு கிரகத்திற்குமே நண்பர்களே, குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. தோஷமே இல்லை. குருவினுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷம் இல்லை என்று அறியப்படுகிறது. அப்போ சனி மீனத்தில் இருக்கின்ற குரு பகவான், மீனத்தில் குரு பகவான் வீட்டில் இருக்கின்ற சனி வக்கரம் பெறும் பொழுது அதுவும் பெரிய மோசமான விளைவுகளை இந்த உலகிற்கு ஏற்படுத்துவதில்லை. பெரும்பாலும் இந்த வக்கர பீரியட்ல தான் மொத்த நன்மையும் தந்துடுறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வக்கரமான பீரியட்ல தான் லீவு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாட்டர்டே சண்டேல, சாட்டர்டே கூட ஆஃப் டே கம்பெனி, சாட்டர்டே ஆஃப் டே கம்பெனி லீவு, சண்டே ஃபுல் டே லீவுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 நாளில் ஃபோனில் ஆஃப் பண்ணிடுறீங்க, ஃபேமிலியோட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க. சார் கேட்டால், சார் வீக்கெண்டு சார், சார் ஃபேமிலியோட இருக்கேன் சார், சண்டே சாருங்கிறீங்க. காரணம் என்ன? இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல. இந்த வாரத்திலே கிடைச்ச கோல்டன் 1.5 நாள் இதுதான். இந்த 1.5 நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணிடணும், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கணும். ஒய்ஃபுக்கு மாதிரி தானே வச்சு விட்டுறீங்க. எல்லா சந்தோஷமும் இந்த 1.5 நாள்லேயே பண்ணிடுறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த 1.5 நாள் கிடைக்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? மீண்டும் 6 நாள் வெயிட் பண்ணணும். அதே போலவே சனி மகிழ்ந்திருக்கின்ற, வக்கரம் பெறுகின்ற இந்த 138 நாட்களிலே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விடுகிறார். மற்ற 2 வருடத்துல தரக்கூடிய பலன்களை லேட்டன்ட்னு சொல்லுவாங்கல்ல, 2 வருடத்துல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க வேண்டிய நற்பலன்களை இந்த 138 நாள்லயே அள்ளி கொடுத்துட்றாரு. இந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், 2 லட்சம் இந்த வச்சுக்கோ, கொடுத்துட்டார். ஃபர்ஸ்டே கொடுத்துட்றாரு. இதை பொறுமையா டெய்லி 2000 ரூபா மேனிக்கு 1000 நாள் கொடுக்க வேண்டியவர், 100 நாள் கொடுக்க வேண்டியவர், அப்படி கொடுக்காம அள்ளி கொடுத்துட்றாரு. ஸோ அதனால சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி என்பது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயமா இருக்கும். வக்கரம்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, எதுவோ கெட்ட விஷயம் நடக்க போறதா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. கெட்ட பலன்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களாக ஏற்படும், நல்ல பலன்கள் இருப்பவங்களுக்கு கெட்டதாக ஏற்படும். அதனால இந்த கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள்.
உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களும் வேள்விகளும் சிறப்பாக இங்கே நடக்கிறது. விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் இந்த ஸ்ரீமடத்தில் நடக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதற்கு சொல்லி விமோசனம் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.